இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்ப சொல்றேன், நீ என் மனசுல இடம் பிடிக்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் ரசிச்சிருக்கேன். ஆனா வெளியே காட்டிக்கிட்டது இல்ல. அதுக்கு காரணம் இருக்கு. ஆனா அதை இப்ப என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. உன்னை எனக்கு பிடிக்கும் ரேவதி. உன்னோட பேச்சு, உன் சிரிப்பு, நீ என்கிட்ட விளையாடினது, நீ என்ன சீனது, எல்லாத்தையுமே மனசுக்குள்ள ரசிச்சிருக்கேன். இதெல்லாம் உன்கிட்ட இப்படி ஒரு நிலைமையில சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில ஏற்கனவே ஒருத்தி இழந்துட்டேன். உன்னையே என்னால இழக்க முடியாது ரேவதி. என் மனசுல நீதான் இருக்க. நான் இதை உன்கிட்ட சொல்லணும் தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், I love you. I love you ரேவதி. என்ன பாரு ரேவதி, கண்ணு முடிச்சு என்ன பாரு. ரேவதி, இங்க பாரு. உனக்கு ஒண்ணும் இல்ல, உள்ளிட்ட எடுத்துட்டாங்க. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. டேய் புருஷா, உன் மனசுல இருக்கிற காதலை வெளியில வர வைக்க நான் குண்டடி பட்டு பொழைச்சு வர வேண்டியிருக்கு. இப்பவாச்சும் ஐ லவ் யூன்னு சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இன்னைக்குதான் நான் பெட் கட்டின கடைசி நாள். என்ன ஜெயிக்க வச்சு நீயும் ஜெயிச்சுட்ட. டேய் புருஷா, இந்த நாளை என்னால என்னைக்கும் மறக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் போன மாயா ரேவதி கதையை முடிச்சிருப்பாளா? அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரே டென்ஷனா இருக்கே. மாயாக்கு போன் போட்டு பார்க்கலாமா? வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மாயா, வா 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 வா. உன்னதான் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். போன காரியம் என்னாச்சு? சக்சஸ் தானே? அந்த ரேவதி உயிரை எடுத்துட்டல? இல்ல மேடம், அந்த ரேவதி பொழைச்சுக்கிட்டா. என்ன? அவ அவ சாகலையா? ஆமா மேடம், அந்த டிரைவர் பையலால அவ பொழைச்சுக்கிட்டா. நானும் அவ உயிரோட இருக்க கூடாதுன்னு ஆக்சிஜன் மாஸ்க் எடுக்க எவ்வளவு ட்ரை பண்ண, முடியல. அப்புறம் பிளட் கொடுக்க வந்த அந்த மாரிக்கு ஜூஸ்ல சரக்கு கலந்து கொடுத்து பார்த்தேன். அவ பிளட்ல ஆல்கஹால் கலந்தா ரத்தம் கொடுக்க முடியாம போயிடும் நினைச்சேன். ஆனா அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் அங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை வெடிக்க வச்சு ஆபரேஷனை தடுக்க பார்த்தேன். ஆனா அந்த டிரைவர் பையன் பெரிய ஜெனரேட்டரா ஏற்பாடு பண்ணி ஆபரேஷனை நல்லபடியா செய்ய வச்சுட்டான். இப்ப ரேவதி பொழைச்சுக்கிட்டா.
டாக்டர் அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன திரும்பவும் அவன்கிட்ட தோத்துட்டோமா நாம? எதுப்பா ஓடுங்க. ஏய், ஓடுறா, ஓடு. இது உன் போனு, இடது கையில இருக்கிறது. பேசு. இன்னும் ஏன் வரலன்னு தெரியல. ஹலோ, மாயா, நீ எங்க இருக்க? உங்க சித்தி வீட்ல தான் இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போய் அந்த ரேவதியை கொல்ல எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. அந்த டிரைவர் ராஸ்கல் கண் கொத்தி பாம்பா அங்கே இருந்ததால என்னால எதுவும் பண்ண முடியல. அவ ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடுறா. அவளை போட்டு தள்ளினாதான் எனக்கு நிம்மதி. சரி, அது இருக்கட்டும். அந்த டிரைவரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்றதுக்கு வந்துரு. முக்கியமான விஷயமா? என்ன முக்கியமான விஷயம்? அத போன்ல சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்லணும். சீக்கிரம் வரியா? நான் எப்படி வெளியே வர முடியும்? போலீஸ் தான் என்ன எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க போன்லயே சொல்லுங்க. மாயா, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, விஷயம் ரொம்ப சீக்கிரட்னு புரிஞ்சுக்க வேணாமா? நீ நேர்ல கிளம்பி வா, நான் சொல்றேன். உங்களை யார் இப்படி கட்டி போட்டது? ஏதோ அந்த டிரைவர் பையல பத்தின முக்கியமான விஷயம் இருக்கு. வந்து அவனை பழி வாங்கலாம்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா உங்களை யாரோ கட்டி போட்டிருக்காங்க. என்ன நடக்குதுங்க? உன் பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. நீயா? இதெல்லாம் உன் வேலை தானா? இத பார், ரேவதியை தான் பிழைக்க வச்சுட்டல. இப்பவும் சொல்றேன், உன் பொண்டாட்டியோட சாவு ஏன் கையில தான். விடு, விடுன்னு சொல்றல. சார், நீங்க விடுங்க சார். விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த அக்யூஸ்ட பிடிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் சார். ஏப்பா, நாங்க தான் மாயாவை பிடிக்க ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல, எங்களை அவுத்து விட்டுருப்பா. அவுத்து விடுப்பா.